Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல ஒரு பியூட்டி டிப்ஸ், அதாவது ஹாஸ்டல்ல தங்கி இருப்பவர்கள் தன்னுடைய சருமத்தை எப்படி பராமரிக்க வேண்டும் என்கின்ற தகவலை இந்த பதிவுல பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வீட்டில் இருக்கிறவங்க சரும பராமரிப்புக்காக நிறைய நேரத்தை செலவு பண்ணுறோம், இல்லை அதுக்கு நிறையாவே அதிகமாக செலவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பியூட்டி பார்லர் போய் அடிக்கடி சுத்தப்படுத்திக்கிறோம். அப்புறம் வீட்டில் தண்ணி சுத்தமாக இல்லை, அசுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம டேங்கை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி சுத்தமாக வர செய்கிறோம். இன்னும் பல விஷயங்கள் வசதியாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சுக்கலாம். ஆனால் ஹாஸ்டலில் வாழ்கிறவங்க அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் சொல்லணும்னா ஒரு சில ஹாஸ்டலில் பார்லர் போகிறதுக்கு அனுமதி கிடைக்காது. அங்கே போயிட்டு முகத்தை சுத்தப்படுத்திக்கிட்டு வரலாம், ப்ளீச் பண்ணலாம், இல்லை ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அதற்கு அனுமதி கிடையாது. அப்படின்ற இருக்கிற பட்சத்தில் நம்மளே நாம் எப்படி சருமத்தை பராமரித்து கொண்டு சுத்தப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரும பராமரிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வெளிப்புறத்துலேயும் நம்ம பூசிக்கொண்டு நம்ம சருமத்தை சரியாக வைத்து கொள்ளலாம். அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளர சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, சாப்பாடு, பழங்கள், பழ ஜூஸு, இது போன்றதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நல்லா இருக்கணும். இது எல்லாம் ஹாஸ்டலில் கிடைக்காதே அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். இப்போது நம்ம வீட்டில் நம்ம ஸ்கின் சரியாக இல்லைன்னா லெமன் ஜூஸ், நிறைய ஆயில் வடியுதுன்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். சிட்ரிக் இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம், மோசம்பி ஜூஸ் எடுத்துக்கலாம், அப்புறம் லெமன் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இல்லை வெளியில் பூசிக்கணுன்னா கூட நமக்கு அந்த நிறைய இருக்குது டிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாம். ஆனால் ஹாஸ்டல்னு போகும்போது ஃப்ரிட்ஜும் கிடையாது ரூமில். இந்த மாதிரி பொருள்கள் வந்து நம்ம போய் ஹாஸ்டல் கிச்சனில் கேட்டோன்னா தரவும் மாட்டாங்க, கேட்கவும் முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி பராமரிக்கிறது? நம்ம வீட்டிலிருந்தே போகும்போது எந்தெந்த பொருள்களை எடுத்துக்கொண்டு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியதெல்லாம் உங்களுக்கு கிளென்ஸ் பண்ணக்கூடிய கிளென்சர் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நல்ல தரமான சோப்பை பயன்படுத்திக்கிட்டு அங்கே ஹாஸ்டலில் முகம் கழுவணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு போடக்கூடிய பேக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். என்னென்ன பேக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். முல்தானி மட்டி எடுத்துகிட்டு போகலாம், ஆரஞ்சு பீல் பவுடர், லெமன் பீல் பவுடர், ஜெல்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். டீ ஜெல், பப்பாயா ஜெல், ஆரஞ்சு ஜெல், இந்த மாதிரி ஜெல்ஸ் இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம். க்ரீம்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஃபேர்னஸ் க்ரீம், இல்லை ட்ரை ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி மாய்ஸ்சர் க்ரீம், இதெல்லாம் ஒரு பேக்காகவே நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. காரணம், இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்டல்லையும் பயன்படுத்தக்கூடியது. நீங்கள் அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பேக் போடுறது தான் முடியாது. ஆனால் இதெல்லாம் கொண்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன், எல்லாருக்கும் பிடிச்சமானது ரோஸ் வாட்டர். அந்த ரோஸ் வாட்டர் கலந்து பேக் போட்டுக்கிட்டிங்கன்னா அசுத்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது நீங்கள் கொண்டு போகிற பொருளில் ஸ்க்ரப்பர் கட்டாயம் எடுத்துகிட்டு போங்க. ஸ்க்ரப்பர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்முடைய சருமத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எடுக்கும். அந்த ஸ்க்ரப்பர் அங்கங்கே டாட்டாக வச்சுக்கிட்டு அதை அப்படியே மேல் நோக்கி நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா, ரொட்டேட் பண்ணிவிட்டு முகத்தை அலம்பிக்கோங்க. அந்த பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ரொட்டேட் பண்ணக்கூடாது. ரொம்ப அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பண்ணிடாதீங்க. அது ஒரு சும்மா 5 நிமிஷம் ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக பண்ணோன்னா அதில் இருக்கக்கூடிய சருமத்தில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்துடும். முகத்தை அலம்பிக்கோங்க. அப்புறம் அதுக்கு அந்த அந்த ஸ்க்ரப் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஸ்க்ரப் பண்ண பின்னாடி ஒரு பேக் போட்டாகணும். முல்தானி மட்டி பேக் போடலாம். இல்லை நீங்கள் என்ன பவுடர், லெமன் பீலோ ஆரஞ்சு பீலோ கொண்டு போயிருந்தீங்கன்னா அதில் ரோஸ் வாட்டர் கலந்து ஒரு பேக் போட்டுக்கோங்க. இந்த லெமன் அண்ட் ஆரஞ்சு பீல்ஸ் எல்லாம் நிறைய எண்ணெய் வடியுது, என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அப்பேற்பட்டவங்க எல்லாம் கட்டாயம் இந்த லெமன் பீல் அல்லது ஆரஞ்சு பீல் போட்டுக்கோங்க. பவுடர் போட்டுக்கலாம். முல்தானி மட்டி எல்லாம், அதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸஸ் ஆயில் இருந்ததுன்னா அதை எடுக்கக்கூடியது, அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். இது போடணுமா, என்ன 3ஐயும் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. அடுத்தது இந்த கருப்பாக டேன் ஆகுது எங்களுக்கு ரொம்ப அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம விஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய சார்கோல் ஃபேஸ் பேக் வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு. அதை வந்து இந்த டேன் இருக்கக்கூடிய பகுதிகளில் போடுங்க. ஒரு சில இடத்துல நல்லாவே டேன் ஆகும், ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு சிலருக்கு நல்லா வெள்ளையாக இருக்கும், இந்த இடத்துலலாம் டேன் ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணணும், டேன் ஆகிருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து அந்த பேக் போட்டுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் வச்ச பின்னாடி அதை வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு டேனும் ஆயிருக்கும்,
ட்ரை ஸ்கின்னும் இருக்கும். அப்பேற்பட்டவங்க இந்த சார்கோல் ஃபேஸ் பேக் பவுடர் போட்டிங்கன்னா கட்டாயம் க்ரீம் போடணும். ஏன்னா ட்ரைனஸ் இருக்குது இல்லையா, இந்த பேக் போடும்போது என்ன ஆயிடுதுன்னா இன்னும் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அதனால் கட்டாயம் அதற்கு பிறகு அந்த பேக்கு கழுவி எடுத்த பின்னாடி நீங்கள் ஒரு நம்ம வீஹாலேயே இருக்குது மாய்ஸ்சர் அண்ட் ஃபேர்னஸ் க்ரீம்னு இருக்கு இல்லையா, அந்த க்ரீமை வந்து பூசிக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த மாய்ஸ்சர் அண்ட் ஃபேர்னஸ் க்ரீம் போட்டு பவுடர் போடலாமான்னு. தாராளமாக போட்டுக்கோங்க. நீங்கள் பவுடர் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வழியறது இருக்காது. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் வெறும் க்ரீம் போட்டு போகாதீங்க அப்படின்னு. அதுக்கு மேலே ஒரு பவுடர் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்கின் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது நமக்கு தோதான நமக்கு பிடித்தமான ஒரு ஃபேஸ் பேக் பவுடர் எடுத்துகிட்டு போகணும். ரோஸ் வாட்டர் எடுத்துகிட்டு போகலாம். என்ன ரோஸ் வாட்டருக்கு பதிலாக தயிரோ பாலோ இல்லை நெய்யோ கலக்கணுன்னா அதுக்கு கூட சருமம் பார்த்து தான் செய்யணும். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் அதெல்லாம் கிடைக்காது, ஃப்ரிட்ஜும் இருக்காது, கெட்டு போயிடும். அதாவது ஈரப்பதம் இருக்கக்கூடிய எதுவுமே வந்து சீக்கிரத்தில் கிடக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா, அதனால் அது பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த பிம்பிள் எல்லாம் இருக்குது, அது எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிம்பிள் பேக் பவுடர் நம்மக்கிட்ட விஹா ஆன்லைனில் இருக்குது. அதில் ரோஸ் வாட்டர் கலந்து பேக்காக போட்டுக்கோங்க. பிம்பிள் கட்டாயம் போகும். நிறைய பேர் எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிட்டு சரியாகாதது இந்த பிம்பிள் பேக் பவுடரில் உங்களுடைய விஹாவில் இருக்கக்கூடிய பிம்பிள் சோப்னால் போயிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கீங்க. ரொம்ப ஆயில் வடியுதுங்க, ஆனால் ஸ்கின் வந்து பார்க்கறக்கு க்ளோவாக இருக்கணும், நல்ல பொலிவாக இருக்கணும். அதே சமயத்தில் அந்த ஆயிலும் கண்ட்ரோலுக்கு வரணும். வெளியில் போனால் கொஞ்சம் நல்லா இருக்கணும் முகம் பார்க்கறக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆயில் ரொம்ப வடியுது அப்படின்னு நினைக்கிறவங்க எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஜெல் பூசிக்கிட்டு வாங்க அப்படின்னு. க்ரீம் பூசக்கூடாது. ஆயில் ஃபேஸ் உள்ளவர்கள் க்ரீம் பூசாதீங்க, ஜெல் தான் பயன்படுத்தணும். அப்படி ஜெல்லாக பயன்படுத்துறது நம்ம விஹா ஆன்லைனில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா டீ ட்ரீ ஜெல் கொடுத்துட்ருக்கேன். இந்த டீ ட்ரீ ஜெல் வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். அதனால் ரொம்ப எண்ணெய் வடியுதுன்னு நினைக்கிறவங்க இந்த டீ ட்ரீ ஜெல்லை பயன்படுத்துங்க. பப்பாயா ஜெல் வந்து பயன்படுத்தலாம். அப்புறம் கிக்கும்பர் ஜெல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீம் துளசி ஜெல். இந்த நாளும் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த நாளும் நீங்கள் பயன்படுத்தலாம். அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சரி, இது வந்து எந்த நேரத்தில் பயன்படுத்தலாம்? காலையில் பயன்படுத்தலாமா, இரவில் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையிலையும் பயன்படுத்திக்கிட்டு அது மேலே ஒரு சின்ன பவுடர் பூசிட்டு போகிறவங்களா இருந்தால் பூசிக்கோங்க, பரவாயில்ல, தவறு இல்லை. மாலையில் நைட்டு நேரத்தில் கட்டாயம் பூசுங்க. நீங்கள் காலையில் பூசுறீங்களோ இல்லையோ நல்ல ரிசல்ட் கிடைக்கணுன்னா இரவு தூங்கும் நேரத்தில் இந்த ஜெல் பூசிக்கோங்க. இந்த ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கட்டாயம் விஹா ஃபேர்னஸ் மாய்ஸ்சர் க்ரீம் பூசுங்க. ஆயில் வடிகிறவங்க ஜெல்லாக பூசிக்கோங்க, க்ரீம் பூசக்கூடாது. அப்புறம் இன்னும் பிம்பிள்ஸ் வரும், நிறைய ஆயில் வடியும். அடுத்தது நீங்கள் இன்டேக்ஸ், அதாவது உள்ளுக்கு சாப்பிடக்கூடியதும் ரொம்ப நல்ல பொருளாக இருக்கணுங்க. வீட்டிலேருந்து போகும்போது அடுத்தது நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போங்க. ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்றதுனால குண்டு போட்டுருவோமோ, குண்டாயிருவோமோ, இல்லை வந்து பிம்பிள்ஸ் எல்லாம் நிறையா வருமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கலவையாக எடுத்துகிட்டு போங்க. ஒரு சிலதில் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இருக்கலாம், ஒரு சிலது பார்த்தீங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் பாதாம் எல்லாம் சாப்பிட்லாம். பாதாம்லெல்லாம் கொலஸ்ட்ரால் கிடையாது. எல்லாமே கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிகிட்டே வீட்டிலேருந்து ஒரு டப்பாவில் போட்டு இல்லை ஸ்டீல் பாத்திரத்தில் போட்டு எடுத்துகிட்டு போங்க. ஒவ்வொரு பிடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா, அந்த நேரத்தில் ஒரு பிடி எடுத்து சாப்பிட்ருங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த ஹாஸ்டலில் தண்ணி நல்லா இல்லை, ஒரு மாதிரி தண்ணி பார்த்துருப்பீங்க நீங்களே, ஒரு பக்கெட்டில் பிடிச்சி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது மேலே என்னமோ எண்ணெய் முதக்கிற மாதிரி இருக்கும், கீழே பக்கெட்டு கீழே நிறைய அழுக்கு தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியும் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அதில் சரிவிகத்தில் எல்லாமே அந்த தண்ணியில் என்ன கலவை இருக்கணுமோ கெமிக்கல்ஸ் எல்லாம் சரியாக இருந்தால் தான் நம்ம சருமத்திற்கும் ரொம்ப நல்லது. எக்ஸஸ் அயன், அயோடின் இதெல்லாமே இருந்தால் கூட நம்ம சருமத்தை பாதிக்கும், முடிக்கு ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த அயன் இருக்கிற தண்ணியெல்லாம் ஒரு மாதிரி ரஸ்ட் ஃபார்ம் ஆனால் என்ன ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி வரும். சரி, இந்த பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வைக்கும்போது ஆயில் மாதிரி முதக்குது இல்லையா, அதுக்கு ஒரு ரெமெடி சொல்கிறேன், தீர்வு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல் நாளே இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி பக்கெட்டில் பிடிச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டிலிருந்தே போகும்போது படிகாரம் வாங்கிட்டு போங்க. அந்த படிகார கல்லை வந்து இரவில் போட்டு வச்சுக்கோங்க. படிகாரம் வந்து இவ்வளோ பெருசு இருக்கும், இல்லை குட்டி குட்டியாக கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லாட்டி வீட்லேயே பொடி செஞ்சு நீங்கள் ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுட்டு கொண்டு போயிருங்க. அதில் வந்து ஒரே ஒரு சிட்டிகை, இரவு அந்த தண்ணி பிடிச்சி வச்சுருக்கீங்களா பக்கெட்டில், அதில் ஒரே ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. அல்லது தேத்தாங்கொட்டை அப்படின்னு இருக்குது, அது இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப். இந்த தேத்தாங்கொட்டை எல்லாம் வந்து தண்ணியை சுத்தப்படுத்தி அப்படியே
கிறிஸ்டல் கிளியரும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சுத்தப்படுத்திட்டு கொடுக்கணும். படிகாரம் அல்லது தேத்தாங்கொட்டை. படிகாரம் போடணும்னா ஒரு சிட்டிகை தான் போடணும். அந்த தண்ணியை சுத்தப்படுத்திக்கிட்டு மேலே பார்த்திங்கன்னா வெள்ளை வெளையேன்னு இருக்கும் தண்ணி. அது வந்து நம்ம சருமத்திற்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, திருஷ்டியும் கழியும். அதே போல் தேத்தாங்கொட்டை இருக்கு இல்லையா, தேத்தாங்கொட்டையும் போட்டு வச்சோன்னா ஒரு கொட்டை போட்டாலே ஒரு பக்கெட்டுக்கு நல்லா சுத்தமாக இருக்கும். அந்த கொட்டையை திரும்ப எடுத்து வச்சுக்கிட்டு மீண்டும் பயன்படுத்திக்கலாம். சரி, இந்த அது ரெண்டும் நாங்கள் கொண்டு போகலிங்க, ஊருக்கு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அதை தவிர வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவு நேரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. காலையில் எழுந்து நீங்கள் ஒரு 2 மக்கு தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. கலக்காமல் அப்படியே எந்த சலனமும் தண்ணிக்கு ஏற்படுத்தாமல் மேலே அந்த தண்ணி அந்த ஆயில் மாதிரி நிற்குது இல்லையா, அதை எல்லாத்தையும் எடுத்து கீழே ஊற்றிடுங்க. அப்புறம் குளிங்க. கடைசியில் இருக்கக்கூடிய பக்கெட்டில் 2 மக்கு தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து பயன்படுத்தாதீங்க, அதையும் கீழே ஊற்றிடுங்க. இது மாதிரி பயன்படுத்திட்டு வாங்க. எங்களுக்கு ஒரு பக்கெட் தண்ணியில் குளிச்சு பழக்கம் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க 2-3 பக்கெட்லேயும் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா இந்த இது கூட போட்டுக்கலாம், பதிமுகம் அல்லது கருங்காலி கட்டை கூட போட்டோன்னா தண்ணி சுத்தமாயிரும். சருமத்திற்கும் ரொம்ப நல்லது, சருமத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இது பார்த்திங்கன்னா தலை குளிக்கும் போதும் இதை மாதிரி பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போ இந்த சருமத்திற்கு திரும்ப வர்றேன். இந்த சருமத்தில் நம்ம சிடிஎம் அப்படின்னு ஒன்று இருக்குது, கிளென்சிங், டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங். அதுக்கு தான் சிடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளுமே இதை கடைபிடிக்கணும். எத்தனை முறை வேணால் கடைபிடிக்கலாம். கிளென்சிங்ன்றது பார்த்திங்கன்னா முகத்தை கழுவணும். டோனிங் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த குக்கும்பர் ஜூஸ் அதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், இல்லாட்டி பப்பாயா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்னுலாம் சொல்லியிருந்தேன். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட வந்து நம்ம வீஹாவில் வாங்கும்போது பொருள்கள் சொன்னாங்க, நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கோம், எப்படி மேடம் அது ஃப்ரிட்ஜும் கிடையாது, சீக்கிரம் கெட்டு போயிருமே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து குக்கும்பர் டோனர் சீக்கிரத்தில் தர பார்க்குறேன், ரொம்ப நல்லது. குக்கும்பர் டோனர், அப்புறம் வந்து நீம் டோனர், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரேயர் பாட்டில்லையே தானே அது ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நான் அது தயார் பண்ணின உடனேயே, ஏன்னா எனக்கு பொருள்கள் கொஞ்சம் தாமதமாக தயார்படுத்தி கொடுக்குறேன். காரணம் என்னென்னா, அதில் கெமிக்கல் இல்லாமல் எப்படி நம்ம செய்யணும் அப்படின்றதுலையே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நிறையா பொருள்கள். அதனால தான் தாமதமாகுது. கூடிய சீக்கிரத்தில் நான் தந்துடுவேன். அப்போது நீங்கள் முகத்தை அலம்பிக்கணும், அப்புறம் டோன் பண்ணிக்கணும். டோனர்னால ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு துடைக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாய்ஸ்சர் க்ரீம் பூசணும். மாய்ஸ்சர் க்ரீம் அல்லது ஜெல் பூசணும். நிறைய பேர் செய்யக்கூடியது 2 நாளைக்கு இல்லை 1 வாரத்துக்கு ஒரு சோப்பு மாற்றுவாங்க. நான் பார்த்துருக்கேன். அந்த 1 வாரத்துக்கு ஒரு சோப் மாற்றுறதுன்றது மிகப்பெரிய தவறான செயல். 1 வாரம் போட்டு பார்ப்பாங்க, இந்த சோப் நல்லா இல்லை, இதை தூக்கி போட்டுடலாம், அடுத்த சோப்பு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாற்றி வாங்கிட்டு பயன்படுத்திட்டு அவங்க ஸ்கின்னை அவங்களே டேமேஜ் பண்ணிப்பாங்க. எந்த மாற்றமும் அவங்களுக்கு தெரியாது. அதே போல் இன்னொன்றும் சொல்லிக்கிறேன், உங்களுடைய ஜெல் அல்லது க்ரீம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அல்லது சோப்பே பயன்படுத்துகிறீங்கன்னா யாருக்கும் அது ஷேர் பண்ணக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணுமா. டவல், சீப்பு, சோப் மற்றும் ஜெல், க்ரீம் எல்லாம் யாரும் பயன்படுத்தக்கூடாது. முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து பயன்படுத்துறது என்ன ஆயிரும்னா, ஒருத்தருக்கு சூட் ஆகிற க்ரீம் அல்லது ஜெல் இன்னொருத்தருக்கு சூட் ஆகாது. அது ஒன்று. அவசரத்தில் கை போட்டுருவோம். நம்ம அந்த கை விரல்கள் படப்பட எப்பேற்பட்ட க்ரீமாக இருந்தாலும் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். ஒருத்தருடைய கைகளில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத வைரஸ் ஆர் பாக்டீரியா அது வந்து நமக்கு ஒத்துக்காது. அதனால தான் அந்த மாதிரி யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. அப்படி ஷேர் பண்ணுறதா இருந்தால் கூட ஸ்பூன் பயன்படுத்திக்கிட்டு தான் ஜெல் அல்லது க்ரீம் ஷேர் பண்ணிக்கலாம். இதில் கட்டாயம் ஷேர் பண்ணக்கூடாதது டவல் அண்ட் சோப். இதை ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு இருக்கிற பிரச்சனை இன்னொருத்தருக்கு பரவி யார் யார் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். இன்னொன்று சீப்பு, இதுவும் ஷேர் பண்ணக்கூடாது. சரி, இன்றைக்கு இந்த பதிவில் ஹாஸ்டலில் தங்கி இருப்பவர்கள் தங்களுடைய சருமத்தை எப்படி பராமரிக்கணும் அப்படின்ற செய்தியை பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன செய்திகள் அத்தனையுமே ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். நிறைய பேர் நான் சொல்கிறது வெறும் பெண்களுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கிடையாது, ஆண்களுக்கும் பொருந்தும். இதில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, என்னுடைய ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் சொல்கிறதுல தவறு கிடையாது. நம்ம விஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய பொருள்கள் அத்தனையுமே மிகவும் தரம் வாய்ந்தது, நான் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், என்னுடைய பொருள் சோப் அல்லது க்ரீம்ஸ், ஜெல் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் கெமிக்கல்தும் பயன்படுத்தினீங்கன்னா சரியான ரிசல்ட் சரியான நேரத்தில் கிடைக்காது. இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றி புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அதை பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போயிட்டு விஹா தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
இந்த ஆப் தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நான் செய்கிறது தான் எல்லாமே. குழந்தையிலிருந்து பிறந்த குழந்தையிலிருந்தே வயதானவர்கள் வரைக்கும் எந்த வயசும் பார்க்காம எல்லாருமே பயன்படுத்தலாம். எங்கள் விஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய பொருள்கள் நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்கள் விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் நம்ம viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர கூகுள் மேப்ஸ்லேயும் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா அது அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் உங்களை சேர்த்து விட்டுரும். இதில் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேங்க. எங்கள் விஹா கடைக்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயரை பயன்படுத்திட்டு அவங்களுடைய கடை தாங்க, அவங்க பொருள் தான் கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா கட்டாயம் நான் உங்களுக்கு பதிவாக தருவேன், வீடியோவாக தருவேன். விஹான்ற பெயர் வச்சுக்கிட்டு வேறு ஆன்லைன் வெப்சைட்லேயோ அல்லது வேறு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ பொருள்கள் கொடுத்தாங்கன்னா, வைட்டனிங் சோப்பெல்லாம் அந்த பேர் தாங்கிக்கிட்டு கொஞ்சம் மாற்றம் செஞ்சு எழுத்தில் கொடுத்துட்ருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதுக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது, சம்பந்தம் கிடையாது. எங்களுடைய விஹா ஆன்லைன், விஹான்ற பேர் பார்த்திங்கன்னா பச்சை எழுத்தில் இருக்கும். அதில் கூட பார்த்திங்கன்னா மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு இருக்கும். எங்களுடைய பொருள் எதில் வாங்கினீங்கனாலும் எங்கள் லேபிளில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா அப்படின்னு இருக்கும். அதுதான் எங்களுடையது. சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் அந்த கமெண்ட்டை படிச்சுக்கிட்டு பதிவுகளாக தரேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.